ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அம்மான் பச்சரிசி. இது ஒரு மூலிகை செடி. இதை யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம். சமையலுக்கும் ரொம்ப நல்லது. அது நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்ல அருமையான மூலிகை இது. முருங்கைக்கீரை, கோழி பசலை, இந்த கீரைலாம் போட்டு கடைஞ்சி சாப்பிடும்போது உடல் வெப்பத்தை நல்லா தணிக்கும். மிகச்சிறந்த ஒரு மூலிகை இது. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த அம்மான் பச்சரிசி இலையவும் இந்த முக்கு பாருங்கள், அந்த இலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கீரை, இந்த அம்மான் பச்சரிசி கீரை ப்ளஸ் இந்த முக்கு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இது கூட ஆவாரம்பூ ப்ளஸ் பூசுகிற மஞ்சள், அப்புறமேட்டு பச்சைப்பயிறு, இந்த 4ஐயும் போட்டு நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம அம்மான் பச்சரிசி இலை நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். நான் இப்போ 4 டேஸாக காய வச்சுருக்கிறேன். அடுத்து ஆவாரம்பூ, இது ஆவாரம்பூ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வடை பண்ணோம்ல, அந்த பூ ஆவாரம்பூ முக்கும் நான் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போ காஞ்சிருச்சு. ஆவாரம்பூ ப்ளஸ் அம்மான் பச்சரிசி, பச்சை பயிர் பாருங்கள், முழு பச்சை பயிர் தோலோடு உள்ளது. அப்புறம் கல் மஞ்சள், இந்த பூசுகிற மஞ்சள், அதை நல்லா நான் 2 மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். 2 கட்டி எடுத்துக்கிட்டு நல்லா நுணுக்கி போட்டுட்டேன். அதில் ஆவாரம்பூவும் அம்மான் பச்சரிசி ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அது கைப்பிடி, ஒரு கைப்பிடி தான் நான் பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன், ப்ளஸ் 2 மஞ்சள், அவ்வளோதான். இது பாருங்கள், நல்லா நல்லா கை வச்சோம்னா நல்லா நொறுங்குது. இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா நீங்கள் காய வச்சு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் பொடி பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபேஸ் பேக்கை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு மேலே வர திப்பியை இன்னொரு 1 டைம் 2 டைம் போட்டு எடுத்துக்கங்க. நல்லா நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாதிரி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது 1 டே நீங்கள் வெயிலில் வச்சுட்டு அப்புறம் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஈரப்பதெல்லாம் சுத்தமாக போயிடும் உங்களுக்கு. இந்த வேஸ்ட்டை திரும்ப 1 முறை 2 முறை மிக்சியில் போட்டுட்டு திரும்ப சலிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் குளிக்கும்போது முகத்துக்கு சோப்பு போடாமல் நார்மல் மஞ்சள் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த பொடி யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது வீக்லி 1 or 2 நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக இல்லை 1 ஸ்பூன் இந்த பொடியை எடுத்துக்கிட்டு ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணியும் ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். வீட்டில் உங்களுக்கு சோத்துக்கத்தால் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஜெல்லை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும், ஃபேஸ்க்கு நல்ல கூலிங் கொடுக்கும். இந்த ஹோம்மேட் ஹெர்பல் பேக் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்ல க்ளோ கிடைக்கும், ஸ்கின் டைட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்ல ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.